அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே சொன்ன ஒரு விஷயம், அது வெள்ளை புடவை கட்டியிருக்கோம், பூ வச்சுருக்கோம், கொலுசு சத்தம் கேட்கும், இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ வந்து ஜின் அப்படின்னா அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அது பண்ணும்? நம்ம கூட இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? அது ஜின்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது, தெரிஞ்சவங்க தான் அதை செய்வாங்க. என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து முறைப்படி தான், அது எல்லாருமே எடுத்து பயன்படுத்த முடியாது, எல்லாருமே செயல்படுத்தவும் முடியாது. சரி, நீங்கள் சொன்னீங்க கடவுளுக்கே அடங்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்கிறீங்க சார். அப்படி இருக்கும்போது அடங்காதது அப்படின்னா ஒரு கெட்ட விஷயங்களை செய்கிற விஷயம் மட்டும்தான் பண்ணுமா? எப்படி சார் அது? நல்லா படித்தவங்க, நல்லா டிகிரி படித்தவங்க, செய்வன மாந்திரிகத்தையே நம்பாதவங்க, ஆனால் நடக்கிறத பார்த்து அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க, ஒரு நோயை குணப்படுத்த முடியல. எங்கே ஒன்றாலும் தெரிஞ்சுட்டாண்டி ஓடி ஓடி ஆடி தெரிஞ்சுட்டு வெளிநாடெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் கிட்ட வந்த பிறகு அதை நான் உடனடியாக குணப்படுத்துகிற மாதிரி. ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்திருக்க நபர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்டில் யூடியூப்லேயோ ஏதோ ஒன்றுத்தில் வந்துட்டு ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு டைப் பண்ணாலே பக்கத்தில் இவரோட பேர் தான் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஜின் பார்த்திபன் ஐயா தான் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நான் நிறைய வச்சுருக்கேன். அவரை முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நாங்கள் சொன்ன மாதிரி வந்து ஜின் அப்படின்னு ஏதாவது டைப் பண்ணாலே உங்களோட பேர் பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் டேரக்டர் பார்த்திபன் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஜின் பார்த்திபன் அப்படின்னு வரும்போது ஜின் அப்படின்றது நாங்கள் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் விளக்கு தேய்ச்சா வந்து ஜின் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஜின் உண்மையாகவே இருக்குது அப்படிங்கிறது வந்து நினைக்கும் போதே ஒரு விஷயம் தோணுது. ஸோ இந்த ஜின் பார்த்திபன் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? உங்களுடைய வாழ்க்கையில் ஜின் வந்ததுக்கான காரணங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அம்மா, ஏற்கனவே நிறைய மீடியாக்களில் சொல்லியிருப்பேன். நான் சின்ன வயசுலேயே ஒரு பாய் கூட இருந்திருக்கிறேன், பயணிச்சிருக்கிறேன். அவர்கிட்ட ஜின்னு வச்சுருந்தார், கூடயே இருந்து அதை நான் கற்றுக்கிட்டதால் எனக்கு ஜின் இந்த தொழில் தான் எனக்கு அப்படியே ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்ப காலத்துலேருந்து 30 வருடமாக இருக்கிறேன். ஜின்னுக்கிட்டேயே நான் இருக்கிறதால ஜின் பார்த்திபன் எனக்கு அப்படியே ஜின் பேரே வந்துடுச்சு எனக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜின்னு இருக்கிறதுன்னா இங்கே மட்டும் இல்லைம்மா, இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர் பெட்டு வீட்டிலே வளர்க்குறாங்க. மலேசியாவிலாம் மலாய்க்காரங்கள்லாம் இதை வளர்ப்பவங்க வீட்டிலேயே. முஸ்லீம்லாம் நிறைய வளர்ப்பவங்க. அதை வந்து இங்கே வந்து புரிதல் அதிகமாக இல்லை ஜின்னுன்றது என்னென்னு. இப்போல்லாம் வந்து பார்க்குறவங்கெல்லாம் நான் ஜின்னுன்றாங்க. அப்படி கிடையாது. எல்லாம் யார் எதுனாலும் செய்யட்டும், தப்பாக சொல்லலை நான். அதுக்கு உண்டானது தரம் குறைஞ்சிடுது. இப்போ நம்ம எல்லாருமே அதை சொல்லாமல் என்ன ஆகிடுதுன்னா மக்கள் மத்தியில் எது இப்படின்றாங்க அப்படின்றாங்க, ஒரு ஃபேக் ஆகி போகும்போது. ஜின்னுன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது, தெரிஞ்சவங்க தான் அதை செய்வாங்க. என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து முறைப்படி தான், அது எல்லாருமே எடுத்து பயன்படுத்த முடியாது, எல்லாருமே செயல்படுத்தவும் முடியாது. அதை முறைப்படி கற்றுக்கிட்டு அதுக்கு முறைப்படி நம்ம தீர்ச்சி வாங்கிக்கிட்டு செய்கிறவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும், வழி நடக்க முடியும். ஓகே, இது வந்து ஜின்னுன்றது வந்து அந்த அரேபியர்கள், இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா? அப்படி கிடையாதும்மா. கிறிஸ்துவர்கள் அதை ஜீனின்னு சொல்லுவாங்க, இந்துக்கள் அதை போதம்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் அது ஜின்னுன்னு சொல்லுவாங்க. எல்லா மதத்திற்கும் எல்லா மனிதருக்கும் அது கூப்பிட்றது தான் வேறு வேறு பேரில். என்னென்ன ஜின்னுன்றது வந்து முஸ்லீமுக்கு வந்து காலகாலமாக அதை வந்து ஒரு தொண்டு வழி நடத்திக்கிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம ஆளுங்க வந்து இப்போ கோவில், இந்துக்கள், மதம், முருகர் அப்படி இப்படின்னு கும்பிட்டுக்கிட்டு எல்லா கடவுளையும் கும்பிட்டாங்க. கிறிஸ்துவர்கள் வந்து மாதா, இயேசு இப்படின்னு வணங்குறதால இந்த ஜின்னை வந்து யாரும் வழிபடலை. இப்போ முஸ்லீம்களும் வந்து அல்லாவை தவிர யாரும் வழிபடலை. ஒரு சிலர் மட்டுமே இப்போ மட்டும் அதை பெட்டாக கூட வளர்க்குறாங்க முஸ்லீம் அந்த கண்ட்ரியில், ஒரு சில கண்ட்ரிகளில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மலேசியா, தாய்லாந்து, பல முஸ்லீம் கண்ட்ரிக்கே, பெரிய பெரிய நாடுகள்லேருந்து சின்ன சின்ன நாடுகள் வரைக்கும் நிறைய உண்டு. எல்லா நாட்டிலையும் அது வந்து ஆதி காலத்திலேருந்து ஜின்னை வந்து வழிபடுறதால அந்த ஜின் அப்படியே வளர்ந்துக்கிட்டு வருதுமா. பொதுவாக ஒரு குழந்தைய வந்து பயமுறுத்தணும் அப்படின்னாவே நம்ம சொல்கிற வார்த்தை பூதம் வருது, பேய் வருது, பிசாசு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்வோம். இந்த வகையில் வந்து பேய், பூதம் இதுக்கு என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது ஐயா? ஆமாம், பேய்ன்றது நம்ம இறந்துட்டா நாளைக்கு நம்மளே பேய் தான், பிசாசா அலையிறது தான் அது பேர். இப்போ பூதம்ன்றது இது ஆதி காலத்திலேருந்து, கடவுள் காலத்திலேருந்து. இப்போ ஒரு பொருள், ஒரு கடவுள் வந்து அந்த காலத்திலே வந்து இறைவன் வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு பொருளை பாதுகாக்க, இப்போ தான் நம்ம பெட்டகம் அது இதுன்னு செய்து வச்சுருந்தோம் ஒரு இதுக்குன்னு. இது ஆதி காலத்திலே இந்த பூதங்களை வச்சு தான் சிலதை காப்பாற்றினது. கெட்ட குடியிருக்க என்ன சொன்னால் இறைவன் காலத்திலே வந்து எல்லாமே இருந்தாங்க. துஷ்டனும் இருந்தான், அரக்கனும் இருந்தான், எல்லாம் தான். அவங்க கிட்டேருந்து ஒரு சில பொருட்களை காப்பாற்ற படைக்கப்பட்டது தான் பூதங்கள்.
சரிங்களா? பேயின்றது அப்படி கிடையாது. நாளைக்கு நம்மளே செத்தாலும் அது பேயாக தான் ஆத்மாவா அலைவும். ஒரு ஆக்சிடெண்ட்டில் போகிறதோ, ஒரு தூக்கு மாட்டிக்கிட்டு சாவறதோ, இயற்கைக்கு மாறா நடக்கிறது எல்லாமே வந்து பேய் பிசாசா வளர்த்துறது தான் அது. இப்போ ஒரு டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது, ஆரம்பத்தில வந்து ஒரு பயனுள்ளதுக்காக ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வந்து அது நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு அப்படின்ற மாதிரி நாட்கள் மாற மாற ஒவ்வொரு விஷயம் மாறிட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த ஜின் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல எதுக்கெல்லாம் பயன்படுத்துனாங்க? இப்ப எந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க? இதுலயே ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கா? கண்டிப்பாம்மா. அது ஆரம்ப காலத்தில் இந்த மன்னர்கள் எல்லாம் நிறைய உலகத்தை அந்த இதை ஆள்றதுக்கு எல்லாத்துக்குமே மன்னர் காலத்திலிருந்து இது பயன்படுத்தப்பட்டது. ஒரு ராஜதந்திரத்துக்காக, ராஜ வசியத்துக்காகவும், ஒரு பெண்கள் வசியத்துக்காகவும், ஆண்கள் வசியத்துக்காகவும் இந்த மாதிரி வந்து பல விஷயங்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டது. இப்போ இந்த காலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அதிர்ஷ்டங்கள் இப்போ நிறைய பேர் வந்து எல்லாருமே முன்னுக்கு போனோம்னா உழைக்கிறாங்க தான். யாரும் வந்து உழைக்காம இல்லை. ஆனால் எல்லாராலையும் முன்னுக்கு போக முடியல. ஒரு வாய்ப்பை தேடுறாங்க ஒரு சினிமா துறையிலையோ, இல்லை வேறு ஏதாவது வேலை ப்ரமோஷனோ, ஒரு ஹை ப்ரமோஷனில் போகிறதுக்கு கவர்மெண்ட்டோ, ப்ரைவேட்டோ எதுலையாவது ஒன்று முன்னுக்கு போகணுன்னு பார்க்குறாங்க. முடியாதவங்க இந்த ஜின்ன பயன் வணங்குறவங்களுக்கு டக்குன்னு உடனடியாக அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி நோய் நொடியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து இறைவனால் வந்து இறைவன்கிட்ட போகாதவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் போகிறாங்க. எல்லாருக்கும் கஷ்டம் தீர்ந்துடுதா? இப்போது நீங்களே ஒரு இடம் பணம் கொடுக்குறீங்க, அதை போய் திருப்பி வாங்க போனால் நம்மளே மிரட்டுறான். இன்றைக்கி இந்த காலத்தில் ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் கூடயே பழகுறாங்க. 10 வருஷம் 20 வருஷம் ஒன்றா பழகுறாங்க. நம்பிக்கை துரோகம் நிறைய நடக்குது. அந்த கடவுள் வந்து படைக்கும் போதே ஒரு நல்லவனை படைக்க வேண்டியது தானே அவங்கள. ஏன் கெட்டவனை படைக்கிறாங்க? சரிங்களா? அந்த மாதிரி வந்து எல்லார்கிட்டையுமே இருந்து இறைவன் கடவுள் காப்பாற்றப்படலை. ஏன்னா 2 பேருமே தேவைன்னு நினைக்கும் கடவுள். ஆனால் ஜின் அப்படி இல்லை. பாதிக்கப்பட்டது யாராக இருந்தாலும் உடனடியாக அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குமா. ஓகே. இது பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஜின் பார்த்திபனா எந்த காலகட்டத்தில் மாறினாரு? எது வந்து இதுதான் என்னுடைய வழி, ஜின்னுடைய பாதையில் தான் நான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எப்போ எடுத்தீங்க சார்? எதுவுமே யாருமே எப்பவுமே எல்லாருமே உங்களை கூடமா நீங்கள் கூட பிறக்கையில் இதுதான் வரணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? எல்லாருக்குமே அது கால நேரங்கள் வந்து அமைஞ்சிரும். இப்போ எப்படின்னா, பக்கத்து வீட்டில் பாய் இருந்தார். நான் சின்ன வயசில் விளையாடிட்டு இருப்பேன், போயிட்டுருப்பேன். அவர் வந்து என்ன பண்ணுவார், இது வேலைன்னு கூட எனக்கு தெரியாது, மாந்திரிகம்னா என்னன்னு கூட தெரியாது. அவங்க கூப்பிட்டா கூட மாட போய் எடுத்து கொடுப்பேன், வைப்பேன், இப்படி வாங்குவேன், ஏதாவது சொன்னால் செய்துட்டு கிடப்பேன். அது நான் காலப்போக்கில் அது எனக்கே அது தொழிலாக ஆகிப்போச்சு. இது வந்து இப்படி தான் அமையணும்னு அது அமைப்பில் ஏதி இருந்தால் ஒன்றும் மாற்ற முடியாது. இதுக்காக சும்மா சொல்லக்கூடாது, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், எனக்கு அந்த வேலை இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அப்படிலாம் கிடையாது. இருந்தேன், அவர் கூடயே இருந்தேன், கற்றுக்கிட்டேன், வேலைக்கு வந்தேன். இதில் எந்த ஒரு வேலையும் கற்றுக்க கஷ்டம் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதை வந்து நான் கஷ்டப்பட்டேன், நான் யாருக்காக கஷ்டப்பட்டேன், எனக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன். அதை வந்து மக்களுக்கு சேவை செய்கிறோம். அது சேவை என்ன சும்மாவாக செய்கிறோம்? அதுக்கு உண்டானது நமக்கும் வாங்குகிறோம், போகிறோம், கொள்ளுறோம். அதனால் வந்து நம்ம உழைக்க முன்னுக்கு போகிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டதை அதை வெளியே சொல்ல தேவையில்லை. ஜின்னு பயணிச்சுக்கிட்டே வந்தாக்கா அது கண்டிப்பாக நம்மளை விடாது. ஓகே சார். ஏன் இப்போ வந்து ஒரு ஆவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே சொன்ன ஒரு விஷயம், அது வெள்ளை புடவை கட்டியிருக்கோம், பூ வச்சுருக்கோம், கொலுசு சத்தம் கேட்கும், இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ வந்து ஜின் அப்படின்னா அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அது பண்ணும்? நம்ம கூட இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? அதை பற்றி. ஜின்கள் வந்து மனிதர்கள் போலவே கூட காட்சி அளிக்கும். இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு கிடையாது. ஏன்னா ஜின்னுக்கு வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி, கடவுளுக்கே அடங்காது. இப்போ எப்படி பிள்ளைங்கள் வந்து பெற்றவங்க பேச்சு யாராவது கேட்குறாம்மா, இப்போ தாய் தப்பம் பேச்சு நம்ம கேட்குறோம்மா, இப்போ என்ன கூட வேறு மாதிரி படிக்க வைக்க ஆசைப்பட்டாங்க, நம்ம அதையே கேட்குறோம். அதே மாதிரி தான் அதுக்காக வந்து இறைவனை மீறின சக்தியானு கேட்குறாங்க ஒரு சிலர் கமெண்டில். அதுக்காக சொல்கிறேன் நான். என்னென்னு கேட்குறாங்க, இறைவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதான்றாங்க. ஏன் இல்லை? இப்போ இறைவனுக்கு மீறி தான் எல்லாமே நாட்டில் நடக்குது. சரியா? ஒரு கற்பழிப்பு நடக்குது, ஒரு கொலை நடக்குது, ஒரு திருடு நடக்குது, வெட்டுக்குத்து நடக்குது. அது எங்கேருந்து நடக்குது? அவங்க அவர் பாதிக்கப்படும் போது அவங்க எத்தனை கடவுளை கூப்பிட்றாங்க, வந்து காப்பாற்றுதா? சரிங்களா? எல்லாமே வந்து நாட்டில் வந்து எல்லாரும் கடவுள் இருக்குது, ஆனால் அதுக்கு மேலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி நடக்குமா? இப்போ செய்வன மூலயமா இப்போ ஒருத்தவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணி அழிக்கிறாங்க. அவங்க பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் நல்லா படித்தவங்க, நல்லா டிகிரி படித்தவங்க, செய்வன மாந்திரிகத்தையே நம்பாதவங்க, ஆனால் நடக்கிறத பார்த்து அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க, ஒரு நோயை குணப்படுத்த முடியல. எங்கே ஒன்றாலும் தெரிஞ்சுட்டு ஓடி ஆடி தெரிஞ்சுட்டு வெளிநாடெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் எங்ககிட்ட வந்த பிறகு அதை நான் உடனடியாக குணப்படுத்துகிறோமா இல்லையா? ஒரு சவாலான டாக்டருக்கெல்லாம் சவாலான ஒரு வேலையை எங்கே போய் முடியாதுன்னு கைவிடப்பட்டதை எங்ககிட்ட வந்தால் ஒரு பழத்தில் சுற்றி போட்டோம்னா கூட குணமாயிடுது. அது காரணம் என்ன? சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது.
ஓகே. அதே மாதிரி தீட்சை பெறணும் அப்படின்னு சொன்னீங்களே சார், அது எப்படி சார் அது? அதுக்குன்னு ஏதாவது படிப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாமே இப்போ படிப்புன்றது கிடையாதுங்க. எப்படி சொல்கிறதுனாக்கா, படிப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ படித்ததுன்னு சர்டிஃபிகேட் ஒன்று தராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி தான். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்றுக்கிற நமக்கு நாளைக்கு நம்ம சுயநலத்துக்காக எந்த தவறும் பண்ணக்கூடாது, எந்த கெடுதலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம குரு நமக்கு தீட்சை கொடுப்போங்க. அந்த ஜின் வந்து நமக்கு அனைத்தும் அப்போ தான் நமக்கு வந்து முழுமையாக செயல்படும். எடுத்த உடனே நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஜின்னை வச்சிருக்கிறேன்ட்டு பல பேர் வந்து சொல்கிறது வந்து அது வந்து அவங்க வந்து ஃபேக்காக சொல்லிக்கிட்டு தெரியுது. அப்படி கிடையாது. அது ஜின்னுன்னாவே என்னன்னு தெரியாதவங்க தான் வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் வழிமுறையாக வரணும். அப்படி செய்தால் மட்டும்தான் நம்ம எதையுமே நிலைக்க முடியும், நிலைச்சு நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க கடவுளுக்கே அடங்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? அப்படி இருக்கும்போது அடங்காதது அப்படின்னா ஒரு கெட்ட விஷயங்களை செய்கிற விஷயம் மட்டும்தான் பண்ணுமா? எப்படி சார் அந்த ஜின்? கெட்ட விஷயங்கள்ன்றது இல்லைம்மா, அதை வச்சு தான் இந்த காலகட்டத்துக்கு ஒரு நல்லதை கூட கெட்ட விஷயத்தை வச்சு தான் பண்ண முடியும். இப்போ உங்களை ஒருத்தவன் ஏமாற்றிட்டான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போனால் உங்களுக்கு எங்கே போனாலும் நியாயம் கிடைக்குதா? நான் எந்த துறையும் இசிக்க நான் இக்கல, பொதுவாக கேட்குறேன். இப்போ எங்கேயாவது போய் ஒரு சொல்கிறீங்க, என்ன நடக்குது? கெட்டவனுக்கு உடனே என்ன தண்டனை கொடுத்துட்றாங்களா? அப்படி கிடையாதும்மா. இன்றைக்கி எல்லாமே வந்து மாறி போயாச்சு காலங்கள். நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்கன்னா அவன் ஒரு பக்கம் போய் அதை சரிப்படுத்திக்குவான். சரிங்களா? தப்பு செய்கிறவங்களாம் இன்றைக்கி தண்டனைக்குன்னா எவ்வளோ பேர் இன்றைக்கி போயிருக்கணும், எங்கேயோ இருக்கணும். சரிங்களா? இன்றைக்கி நாட்டில் நிறைய பேர் வெளியே வளர்த்துறாங்க, எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க. தவறு செய்கிறவங்க யாராவது பாதிக்கப்படுறாங்களா? யாரையாவது தண்டிச்சிருக்குதா கடவுள்? எதுவும் கிடையாது. ஆனால் ஜின்னை ஒரு மனதாக நினச்சி ஜின்னுக்கிட்ட அந்த வேதனைகளை தெரியப்படுத்தினா கண்டிப்பாக அவன் நம்மளை இப்போ கெடுத்தவன், நம்மளை பாதிப்புக்கு உள்ளாக்கணுமே, கண்டிப்பாக கண் முன்னாடியே அழியிறதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்களே, நம்ம விதி கிட்ட விட்டுடணும், விதி கிட்ட விட்டுனா அதுவே வந்து கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட செயல்பாடாக வந்து எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜின்னு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது இயற்கைக்கு மாறாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காதா சார்? எதுமா விதி கிட்ட விட சொல்லுவீங்க? ஒரு கையாலாவாதவன் சொல்கிற வேலை. எதையுமே வந்து போராடி ஜெயிக்கிறவங்க தான் நல்லவங்களுக்கு, ஆணோ பெண்ணோ குழந்தையோ ஏதோ ஒன்று இருக்கணும். கையாலாவாதவங்க சொல்கிற வேலை தான் விதின்றது. வேலை வித்திக்கு போகாத சோம்பேறி, வேலை வந்தால் வரட்டும், இது வந்து விதி கிடையாதுமா. புரியுதா? விதியை மதியால் வேலைலான்னுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு நோய் வருது, அவங்களுக்கே ஒரு நோய் வரட்டுமே, அவங்களுக்கே ஒரு பிரச்சனை வரட்டுமே, விதி கிட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? ஒரு காய்ச்சல் வருது, உங்களுக்கே ஒரு காய்ச்சல் வருது, என்ன பண்ணுவீங்க? உடனே மருத்துவமனைக்கு போய் ஒரு மாத்திரையோ ஊசியோ போட்டுக்கிறோம். சரிங்களா? ஒரு பிரச்சனை வருது, ஒரு வக்கீலை வச்சு பார்த்து முடிச்சிக்கிறோம். இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம உடம்புலேயே ஒரு நோய் வருது, அதை பெருசாக விட்டிங்கன்னா கையோ காலோ எடுக்க வேண்டியதாக தான் போயிடும். இப்போல்லாம் உயிரே போகிற மாதிரி வந்துடும். எதையுமே அப்படி விட்டு போகக்கூடாது. அப்படி போகிறவங்க போகட்டும், நாங்கள் யாரையுமே போகாதீங்கன்னு சொல்லலை. அப்படியே ஒரு அகிம்சையோடு அப்படி பொறுமையாக இருக்கிறவங்களா இருந்தால் இருந்துக்கட்டும். சரிங்களா? இப்போ யாரையும் நாங்கள் போய் வீடை தேடி போய் வாங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு யாரையும் கூப்பிட்றதில்லை. புரியுதுங்களா? வேணும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிற்க முடியலன்னதுன்னு அவங்களா எங்களை தேடி வரவங்களை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். சரிங்களா? இதை செய்வோம் அதை செய்வோம் நம்ம தெருவாக யாரும் போய் சொல்கிறது கிடையாது. சரிங்களா? அவங்களே அதை ஏற்றுக்கிற தன்மை, ஏற்றுக்கிற பொறுமை, எதிரி நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல, நடக்கட்டும்னு போகிறது தான் போகட்டும், யார் வேணான்றது. சரிங்களா? அதேமாரி நீங்கள் சொன்னீங்க பெட்டாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெட் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாக வர்றது ஒரு நாய்க்குட்டி, அந்த மாதிரி பூனைக்குட்டி, அந்த மாதிரி நம்ம அதை கொஞ்சுவோம், அதை வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், இந்த மாதிரி தான். ஆனால் ஒரு ஜின்னை வந்து ஒரு பெட்டாக வச்சுருந்தா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு இருக்கும்? நான் அந்த பெட்டாக வந்து அந்த பொம்மையை நான் இங்கே கொண்டுட்டு வரல. அது நம்ம வீட்டில் இருக்குது, நான் இப்போச்சும் செய்கிற இடத்துல இருக்குது. அந்த மாதிரி பொம்மையை அங்கே அவங்க வந்து பெட்டாக யூஸ் பண்ணி வளர்க்குவாங்க. இப்போ எப்படி நம்ம குழந்தைங்க இங்கே பொம்மையை வச்சுருக்கிறோம், கொஞ்சம் அந்த மாதிரி விளையாடுற மாதிரி பொம்மை ரூபத்தில் இருக்கும். அது நான் அடுத்த மீடியாவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து நான் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு பெட்டாக வந்து செல்ல பிராணி மாதிரி பெட்டாக வந்துன்னா அந்த எவ்வளோ செல்லம்மா பிராணிக்கு எவ்வளோ இது கொடுக்குறாங்க, சலுகைகள் கொடுத்து எவ்வளோ இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி அங்கே வந்து ஜின்னுக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட சலுகைகள் கொடுப்பாங்க. அது வந்து சாதாரணமாக வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ கடவுள் எப்படி வழிபடுறீங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து அதுக்கு கடவுளுக்கு நிகராக அதுக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப இதாக வச்சுருப்பாங்க. மலேசியா, மலாய்க்காரங்க நிறைய வந்து தாய்லாந்து, சரிங்களா, ஓமன்னு, இந்த மாதிரி அரபு கண்ட்ரிகளில் நிறைய நாட்டுகளில் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அது நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். அது என்ன கேட்கன்னு சொன்னாலும் கேட்கும், என்ன சொன்னாலும் வேலை செய்து தரும். எல்லாமே நம்ம வழிபடுற முறையில் தான் இருக்குது. யாரும் ஒன்றும் தேவையில்லாதெல்லாம் போய் கேட்க போகிறது கிடையாது. இப்போது உங்களுக்கு வந்து இவனை அடி, இவனை உதவி, இவனை கொல்லுன்னு யாரும் போய் சொல்ல போகிறோம். அவனால் பாதிச்சோம்னா தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு ஸ்டேஷனுக்கே போகிறோம், ஒரு கேஸ் கொடுக்குறோம், என்ன பண்ணுறாங்க? ஒரு பாதிப்பு இருந்தால் மட்டும்தான், உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அங்கே எடுக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க?
திருப்பி அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி பொதுவாக அந்த மாமியார் மருமக இவங்கெல்லாம் சண்டை வரும்போதோ இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என் பையனை நீ மயக்கிட்டியா மை வச்சிட்டியா அப்படிலாம் வந்து பேசுவாங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள் ஜின் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா சார்? பெரிய விஷயங்கள்மா, ஜின்னை வச்சு செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த காலகட்டத்துக்கு இப்போ மாமியார் மருமகள் செய்கிற காலமெல்லாம் மாறிப்போச்சு. இப்போது பெத்த புள்ளிக்கே அதை தான் செய்து தான் இப்போ பாசம் வர வைக்கிறாங்க. அந்த மாதிரி காலம் ஆகிப்போச்சு. வீட்டுக்கு அடங்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் வந்து போதைக்கு அடிமையாகி ஒரு பொண்ணை கட்டிக்கின்னு அந்த வீட்டோட போயிட்டு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறவங்க தான் இன்றைக்கியும் வந்து அப்பா அம்மா ஒரு காலத்தில் வந்து அப்பா அம்மா சாப்பாடு போடல, இது பண்ணல, எங்களை கவனிக்க மாட்டான்னு சொல்கிற காலம் மாறி போய் இப்போ என் பிள்ளைங்களை பார்த்து வந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேன்ற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. எங்களை வந்து பார்க்க மாட்டேன்றான், போக மாட்டேன்றான், எங்கே தான் இருக்கிறானே தெரியல, ரெண்டாவது வரவே இல்லை. இப்போ யாரோ ஒரு ஆள் மாதிரி ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷம் பார்த்த ஆள் மாதிரி பேசுகிறாங்க. இப்போது அந்த மாதிரி உலகம்மா இது. எல்லாருமே இந்த காலத்தில் ஜின்னை வச்சு வசியம் பண்ணி யாரை வேணாலும் வர வச்சு பேசலாம். ஜின்னுக்கு நம்ம என்னெல்லாம் சார் கொடுக்கணும், என்னென்னலாம் பண்ணணும்? இப்போ நான் வந்து எனக்கு ஜின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா அதை நான் எப்படி பார்த்துக்கணும், என்ன விஷயங்கள்லாம் அதுக்கு கொடுக்கணும், அது சாப்பிடுமா, அந்த மாதிரி கேட்குறேன். கண்டிப்பாம்மா, அதுக்கு உண்டானது நான் ஒரு மீடியாவில் கொடுத்துருப்பேன். அது நிறைய பேர் பார்த்தாங்க. அடுத்த கட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா மைதானத்தில் இருக்கிற எலும்புகள் எடுத்து வந்து போடுவோம் ஜின்னுக்கு. அடுத்தது ரத்தத்தை கொடுப்போம், சேவல் அறுத்து அந்த ரத்தத்தை கொடுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யணும் ஜின்னுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்டேஜ், இப்போ எப்படி சொல்லுவாங்க, எதுவும் வந்து அந்த பலி இந்த பலி அது இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் கிடையாது. வேஸ்டேஜ், இந்த மாமிசம் இந்த இருக்கு இல்லையா, நமக்கு தேவையில்லைன்னு படுது பாருங்க மயானத்தில். அந்த மாதிரி எலும்புகள் துண்டுகள் எடுத்து படைக்கலிடுவோம். ரொம்ப நன்றி ஐயா. இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.